ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரிஸில் இருக்கிறதுலையே ரொம்ப பெஸ்ட்டான ஐஸ் டைப் ஏலியன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்டிக் வானாவும் பிக்சிலும் வந்துடுவாங்க. சொல்லப்போனால் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து ஐஸ் டைப் ஏலியன்லேயே முக்கியமான கேரக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த இடத்துல நம்ம பிக்சில் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குமா, இல்லைனா நம்ம ஆர்டிக் வானா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கா, ரெண்டு கேரக்டரில் யார் வந்து பெஸ்ட்டான ஐஸ் டைப் ஏலியன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பிக்சிலை பற்றி பார்த்துருவோம். ஏன்னா பிக்சில் நமக்கு ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு ஏலியன், அடிக்கடி இதை பார்த்துருக்கோம். அதனால் இந்த கேரக்டரோட பவர் லெவல் என்ன, இவர்கிட்ட என்னென்ன மாதிரியான பவர்ஸ்லாம் இருக்குது, ஸோ இந்த பவர்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக இவரால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சில் இருக்கார்ல, ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸில் தான் ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட் ஏலியன் சீரிஸில் இவருக்கு அல்டிமேட் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆம்னியூஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஸ்டைல்லேருந்து எல்லா விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணி இவருக்குன்னு ஒரு ப்ரிடேட்டர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கேரக்டரோட பவர்ஸை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ அப்போ வந்து இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பிக்சிலோட முக்கியமான பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கோஸ்ட் டைப் ஏலியன் அப்படின்ற காரணத்தினால ரெண்டு முக்கியமான பவர்ஸை இந்த பிக்சில் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்துட்டிங்கன்னா இன்டாஜிபிலிட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்விசிபிலிட்டி. ஸோ இந்த ரெண்டு பவர்ஸ் இருக்கிற காரணத்தினால இவரால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுக்குள்ளேயும் ஊடுருவி போக முடியும், அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் மறையவும் முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சிலோட முக்கியமான ஒரு வீக்னஸ்ஸு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரண லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. சாதாரண லெவல் அப்படிங்கும்போது பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளான வில்லன்ஸை வந்து டிஃபீட் பண்ணுற அளவுக்கு தான் இவர்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கும். சொல்லப்போனால் இவர் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இது வரைக்கும் பென்டன் சீரிஸில் ஒருத்தர் கூட சண்டை போடவே கிடையாது. ஜஸ்ட் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி மட்டும்தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர்கிட்ட இருக்க இன்னொரு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை மேனிப்புலேட் பண்ணுறது. ஸோ ஒரு கேரக்டருக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் பவர்ஸை யூஸ் பண்ண முடியுமா, அவங்கள வீக் ஆக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு பிக்சிலுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பவர் யூஸ் பண்ணி அவங்கள வீக் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிக்சில் கிட்ட இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் அடுத்தவங்களோட மைண்டை கூட வந்து ரீட் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பவரை எந்த ஒரு இடத்துலையும் நம்ம பிக்சில் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரோட இன்னொரு முக்கியமான பவர் பார்த்தீங்கன்னா ஐஸை மேனிப்புலேட் பண்ணி அதன் மூலமாக எல்லாரையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சிலோட பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு முக்கியமான பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பவரை யூஸ் பண்ணுற மூலம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அசால்ட்டாக அவரால் வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியும். குறிப்பாக நம்ம வல்கனஸோட பாடிக்குள்ளே உள்ள வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரை முழுசாக வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹீட் பிளாஸ்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவரையே ஃப்ரீஸ் பண்ணுற மூலம் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுற அளவுக்கு இவர்கிட்ட பவர் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வில்கேக்ஸ் வந்து லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் அப்படின்ற பேரில் வரும்போது அவரே பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் இந்த கேரக்டர் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த டைமில் வில்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒமேகா பீம் மாதிரி பவர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஐஸை உடச்சிட்டு வெளில வந்துடுவார். இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஐஸை உருவாக்கி மற்றவங்கள ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. அதை விட ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இவரால் ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கிற விங்ஸை யூஸ் பண்ணி இவரால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப வேகமாக பறக்கலனாலும் நம்மளுடைய கிராண்ட்பா வந்து ரெஸ்பெக்ட் வச்சிருப்பார்ல, ஸோ அந்த வண்டியை வந்து கெவின் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிக்சிலும் அவரை சேஸ் பண்ணி போயிட்டுருப்பாரு. ஸோ அதுக்கு பதிலாக ஜெட்ரேவை யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் பிக்சில் தான் வந்து நம்ம பென் யூஸ் பண்ணுவார். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா அந்த ரெஸ்பெக்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து இந்த ஒரு பிக்சிலால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவரால் வந்து அண்டர் வாட்டரில் சர்வை பண்ணிக்க முடியும். ஸோ அண்டர் வாட்டரில் இவரால் ப்ரீத் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எலிமெண்டல் ரெசிஸ்டன்ட் பவர் இருக்குது. அதாவது அந்த மோல்டன் ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உருகி அப்படியே ரொம்ப ஹாட்டாக இருக்கும்ல, அந்த ஸ்டீலோட பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இவர் குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெருப்பை வச்சோ இல்லைனா எக்ஸ்ட்ரீமான கோல்டை வச்சோ எலக்ட்ரிசிட்டியை வச்சோ இல்லை காஸ்மிக் ரேடியேஷன் வச்சோ இந்த கேரக்டரை அட்டாக் பண்ணி இவர் வந்து டிஃபீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆம்பிளிகேஷன் பவருமே வெட்ட இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவரை யூஸ் பண்ணி இவரால் அல்டிமேட் ஃபார்ம் ரீச் பண்ண முடியும். ஸோ அல்டிமேட் ஃபார்மை ரீச் பண்ணும்போது அவரோட பவர் பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஸ்ட்ரென்த்ன்றது ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவு சில பவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்சில் கிட்ட இருக்கு. ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் இருப்பாரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கேரக்டருக்கு நிறைய வீக்னஸ் இருக்கிற மாதிரி வந்து பென்டன் சீரிஸில் காமிச்சிருப்பாங்க. முதல் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டர் வந்து அல்டிமேட் எக்கோ கூட அந்த சானிக் டிஸ்கை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா அவரோட முக்கியமான வீக்னஸ். அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்டாஜிபிலிட்டியை பார்த்துட்டிங்கன்னா நம்ம வில்கேக்ஸ் வந்து ஒரு விதமான கான்லெட்டை யூஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவரோட இன்டாஜிபிலிட்டியை தாண்டி இவரை டச் பண்ணி டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டருக்கு சொல்லிக்கிற மாதிரி சின்ன சின்ன வீக்னஸ் இருக்குது. இது எதுவுமே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய
அந்த ஆக்டிக் குவானா கிட்ட யூஸ் ஆகாது. அது அவரால் பார்த்தீங்கன்னா இந்த வீக்னஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா அதை பெருசாக இங்கே கண்டுக்க வேணாம். ஸோ பவர் லெவல் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய பிக் சில் பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்களை நம்மளுடைய பென்டன் சீரிஸில் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிக் குவானோட பவர்ஸை பற்றியும் அவர் எந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத பற்றியும் சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட கிளாசிக் சீரிஸில் வந்து பென் 10,000 அப்படின்ற ஒரு எபிசோட் இருக்கு. இந்த எபிசோடில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஆக்டிக் குவானாவை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபியூச்சர் வில்கேக்ஸ் இருக்காரு, அவர் வந்து நம்மளுடைய ஸ்பிட்டரு, அப்புறம் வந்து ஹீட் பிளாஸ்ட், டைமண்ட் ஹெட், இந்த மாதிரி சில ஏலியன்ஸை வச்சு அவரோட சண்டை போட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய தண்ணி இருக்கிற பூலில் விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிக் குவானாவை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம ஃபியூச்சர் வில்கேக்ஸை வந்து நம்ம பென் 10,000 ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஆக்டிக் குவானோட பவரை யூஸ் பண்ணி ரொம்பவே பவர்ஃபுல்லான எல்லா ஏலியன்ஸையும் டிஃபீட் பண்ண நம்மளுடைய ஃபியூச்சர் வில்கேக்ஸையும் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண விடாமல் இவரோட பவரை யூஸ் பண்ணி இவர் தடுத்துட்டாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பிக் சில்லுக்கு இருக்கிற மாதிரி தான் இந்த ஆக்டிக் குவானா கிட்டேயுமே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இது வரைக்கும் எந்த ஒரு வில்லன் கூடயும் இவர் ஃபைட் பண்ணதே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட கூடிய சின்ன சின்ன பவர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ் மேனிப்புலேஷன் பவர் இருக்குது. எப்படி நம்ம பிக் சில் வந்து மற்றவங்களை ஃப்ரீஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி இவராலையும் பார்த்தீங்கன்னா ஐஸ் மேனிப்புலேஷன் பவர் யூஸ் பண்ணி எனிமே டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரீத் அட்டாக் இருக்குது. அதாவது இவரால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மூச்சு காற்றை வச்சு வந்து எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அந்த வெப்பனை யூஸ் பண்ணி மற்றவங்கள அட்டாக் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அண்டர் வாட்டரில் வந்து மூச்சு விடக்கூடிய சக்தி இவர்கிட்ட இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐஸ் மேனிப்புலேஷன் பவர் வச்சு யாராச்சும் ஒரு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சிக்கிற பவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில பவர்ஸ் மட்டும்தான் இந்த ஒரு ஆக்டிக் குவானாட்ட இருக்கிற மாதிரி வந்து பென்டன் சீரிஸில் காமிச்சிருப்பாங்க. இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் ஃபார்ம் இருக்குது. அந்த அல்டிமேட் ஃபார்முக்கு போகும்போது இவரால் பார்த்தீங்கன்னா கேனன் மாதிரி 2 ஒரு பவர் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வேகமாக வந்து பறந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதுவும் லிமிட்டட் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம பென்டன் சீரிஸில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணல. ஜஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சில இடங்களில் மட்டுமே பென்டனும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்பிரோம் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா தன்னோட பவரை யூஸ் பண்ணி சொல்லிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டான ஃபீட்ஸ் எதுவும் பண்ணல. ஸோ அதில் காமிக்ஸில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்க, நம்ம ஃபியூச்சர் வில்கேக்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு தடவை வந்து பாஸ்ட்டுக்கு வந்து நம்மளுடைய பென்னை கொள்றதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம பென் 10,000 நம்ம பென்னும் இந்த ஒரு ஆக்டிக் குவானா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரியும் இவர் வந்து ஐசேஜ் காலகட்டத்துக்கு அனுப்புகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபியூச்சர் வில்கேக்ஸை 2 தடவை வந்து இந்த ஆக்டிக் குவானா டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம 2 கேரக்டர் பார்த்துருக்கோம். இந்த 2 கேரக்டருமே எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தால் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் ரொம்பவே சிம்பிளாக சொல்லிடுறேன், நம்ம பிக் சில் தான். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆக்டிக் குவானாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, ஸ்டாமினாலாம் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. அவர் ஆன் ஸ்க்ரீன்லேயும் அந்த மாதிரி அந்த தவறை யூஸ் பண்ணி எதையும் பண்ணதும் கிடையாது. ஆனால் நம்முடைய பிக் சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடான ஏலியன். சொல்லப்போனால் நம்ம அல்டிமேட் ஆகர்கார் இருக்கார்ல, அவரையே சேஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக பறந்து போயிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி நிறைய பேரை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காரு, நிறையா பவர்ஃபுல்லான பீங்ஸ் கூட சண்டை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்டாச்சிபிலிட்டி பவர் இருக்குது, அதை தாண்டி வந்து இன்விசிபிலிட்டி பவர் இருக்குது, பறக்கிற பவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பவர்ஸ் வந்து நம்ம பிக் சில் கிட்டே இருக்குது. சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட்டான பவர்ஃபுல்லான ஏலியன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்மளுடைய பிக் சில் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஏலியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பெஸ்ட்டான ஐஸ் டைப் ஏலியன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஆக்டிக் குவானா தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென்னே பார்த்தீங்கன்னா ஆம்னிவஸ்லேருந்து பிக் சில்லை யூஸ் பண்ணி ஒரு இடத்த ஃப்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஆக்டிக் குவானாவை தான் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஆக்டிக் குவானா சீக்கிரமாக ஃப்ரீஸ் பண்ணணும், ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஆனால் ஆன் ஸ்க்ரீனில் வந்து பெஸ்ட்டான ஃபீட்ஸ் இருக்கிறது யாருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிக் சில்லுக்கு தான். ஸோ அதனால் இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஐஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபைட் வருதுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிக் சில் அசால்ட்டாக ஆக்டிக் குவானாவை ஃப்ரீஸ் பண்ணி டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ஃப்ரீஸ் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் தங்கிட்ட எல்லா பவரும் யூஸ் பண்ணி வேகமாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண விடாமல் தடுத்து கண்டினியூவாக அட்டாக் பண்ணி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட வின்னர் கண்டிப்பாக நம்மளுடைய பிக் சில் தான். ஸோ பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோட வின்னரை அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பென்டன் பற்றின கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.